கூகுள் கம்பெனி கூடிய சீக்கிரத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப் வைக்க போறாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் ஆண்ட்ராய்ட் போனை பயன்படுத்துறோம்ல, அப்போ கண்டிப்பா அந்த ஆப்பை நம்ம வாங்கி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதாங்க. அந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிளே ஸ்டோர்ல முறையா போய் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏபிகே வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தும் போது அங்கதான் பெரிய சட்ட சிக்கலே இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன முடிவு எடுத்துக்கோம்னா 2026 இருந்து வெரிஃபைடு டெவலப்பரை மட்டும்தான் நாங்கள் அங்கீகரிக்க போறோம். யாரெல்லாம் எங்களோட வெரிஃபைட் பண்ணலையோ அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். அந்த மாதிரி ஆப்ஸை உங்களால, அதாவது யூசர்ஸால அந்த ஆப்பை போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. முதல் கட்டமா செப்டம்பர் மாசம் 2026 ஒரு 4 நாடை அவங்க டைட்டில் பண்ணியிருக்காங்க. அதுல பிரேசில், இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் தாய்லாந்து, இந்த 4 நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறாங்க. 2027 முதல் உலகம் முழுக்க இந்த செட்டப்பை முழுமைப்படுத்த போறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கு, ஒரு பக்கம் ஆதரவு இருக்கு. எப்படி இருந்தாலும் இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கூகுள் சொல்றாங்க. ஆப்பிள் எடுத்த அதே நடவடிக்கையை கூகுள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.